இன்றைக்கி டே 3 நான் புத்தா புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எழுந்ததுமே ரொம்ப தூக்கமாக தான் வந்துச்சு. அதனால் வேறு வழி இல்லை. சரி ஓகே ரிவைஸ் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 5:45க்கெலாம் எனக்கு எழுந்திரிச்சு மாடிக்கு வந்துட்டேன் படிக்கிறதுக்கு. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் மரபு தொடர்கள் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்து ஒரு 20 or 30 இது புதுசாக வேர்ட்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அடுத்தது படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப தூக்கமாக வந்துச்சு. சரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் போயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே நமக்கு படித்ததெல்லாம் வேறு ஞாபகம் இருக்குது, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணாலும் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியும், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 வேர்ட்ஸ் கிட்ட நான் வந்து நியூவாக வந்து படித்தேன். ஸோ அது படிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. சரி ஓகே கிளைமேட் மாறதான் செய்யும், நம்ம படிக்கிற வேலையை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கே தோணுச்சு, சரி நம்ம ஒரே டாபிக் மரபுத்துறை படிக்கிறதுனால கூட நமக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா மரபுத்துறை படிச்சுட்டு வேறு ஏதாவது படிக்கலாம், புதுசாக ஒரு 10 பாயிண்ட்ஸ்னால ஏதாவது வேறு ஏதாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த மரபு, அதாவது தமிழ் மரபு இருக்குல்ல, ஒலி மரபு, வினை மரபு, பால் மரபு, அந்த மாதிரி இது. ஸோ அந்த மாதிரி இது படிப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு. ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2-3 டைம்ஸ் நான் இப்போ ஹைலைட் பண்ணி வச்சு வித்தியாசமாக உள்ள திரும்ப திரும்ப படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கே மெமரி ஆயிடுச்சு. இதை வாசிப்பதே எதுக்கு இது இருக்குதுன்னு நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது எப்படி தெரியுமோ 1 வேர்ட்ஸ் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் அதை பண்ணுங்கள். ப்ளஸ் ஹைலைட் பண்ணி படிங்க, எதை படித்தாலுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத. நான் இன்றைக்கி அதே தான் செஞ்சேன். ஹைலைட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒன்றதெல்லாம் பார்த்துட்டு படித்தேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புரியாமல் இருக்குங்கிறப்ப அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி படிங்க. நோட்ஸ் எடுக்க நமக்கு டைமும் இல்லை, 8 months கிட்ட தான் இருக்குது. அதுவும் இந்த புக்கில் உள்ளதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும்னா சுத்தமாக டைம் பத்தாது. ஸோ புத்தா புக்லேயே ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 கலர்ஸ் வாங்கி அது மூலமாக ஹைலைட் பண்ணி படிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த புக்கு எப்படி வாங்குறதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த புக் பார்த்திங்கன்னா புத்தா பதிப்பகம், புத்தா பப்ளிகேஷன் வெப்சைட்டில் போனீங்களாலே உங்களுக்கு அந்த புக்கு காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்து பேமெண்ட் 830 rupees பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 weekலேயே உங்களுக்கு வந்துடும். மெயிலில் தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மெயிலில் வரும். அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா சரி ஓகே இது படித்தது போகணும், தமிழ் மரபு படிப்போன்னு மைண்டில் படிக்கும்போதே தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் தமிழ் மரபு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது சும்மா நான் ரீட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே பேசிக்ஸ் தெரியணுங்கிறனால சும்மா அதில் உள்ளதை ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணேன் கொஞ்சம் நேரம். ரீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த விலங்குகள் பறவைகளோட ஒலி மரபு இருக்குல்ல, அதை எடுத்து தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. நமக்கு தெரியாதெல்லாம் கூட இருந்துச்சு, எனக்கு தெரியாது சில இதெல்லாம், அதெல்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே கொஞ்சம் நேரம் படித்தது போதும், கொஞ்சம் நேரம் அப்படியே நடப்போம்னு சொல்லிவிட்டு நான் மாடியில் போய் நடக்க போயிட்டேன். அதே போல் எப்போவுமே படித்து முடிச்சுட்டு இது மாதிரி ஏதாவது சும்மா வாக் பண்ணும்போது இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன படித்தோமோ அதை வந்து நான் அப்படியே ரீகால் பண்ணி பார்ப்பேன், சொல்லி பார்ப்பேன். இப்போ வந்து இந்த ஒலி மரபு இதெல்லாம் படித்தோன்னா புலி உருவம், கரடி உருவம், இந்த மாதிரி மனசுக்குள்ளே நான் சொல்லி பார்ப்பேன், இதுக்கெலாம் இந்த இது வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறப்ப நம்ம மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இன்னுமே நல்லா மைண்டில் ஏறிடும். எப்போவுமே படித்து முடிச்சுட்டு புக்கை வச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கப்போ அப்படியே யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளே அதை அப்படியே சொல்லி பார்த்தோன்னா இன்னும் மைண்டில் இருக்கும், மறக்கவே மறக்காது. அது எப்போவுமே நமக்கு ஞாபகமாக இருக்கும். எக்ஸாமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you friends.